Hey guys, welcome back to my video. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the evolution of clock வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஆனால் அந்த கிளாக் எப்படி உருவாச்சுன்னு இது வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா? கிளாக் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 723rd ஏரியில் சைனாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த கிளாக் வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு கிளாக். வாட்டர் ட்ராப்ஸை வச்சு தான் சன் மூன் ஸ்டார்ஸோட இதோட மூமெண்ட்ஸ்லாம் மெஷர் பண்ணாங்க. இந்த கிளாக்கில் வந்து சில மெக்கானிக்கல் டிவைசஸ் மூலமாக அதோட டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி, பேர்ட்ஸ் வந்து போகிற மாதிரி, இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் அப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் பார்த்துட்டு இது உண்மையிலே மனுஷங்க கண்டுபிடிச்சதா இல்லை ஏஞ்சல்ஸ் யாராச்சும் க்ரியேட் பண்ணாங்களா அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி அந்த காலத்துலேயும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த மெக்கானிக்கல் கிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14th centuryயில் யூரோப்பில் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இப்போ நம்மலாம் பார்த்துட்ருக்க இந்த கிளாக்ஸ். இதுதான் எவல்யூஷன் ஆஃப் கிளாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கான்டென்ட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.